And hello everyone, this is Divya and welcome back to my channel Divya Gopal. நம்மளோட சேனல் நேம் வந்து இதுக்கு முன்னாடி அன்கல்ச்சர் இந்தியா அப்படின்னு இருந்தது. பட் சில பிராண்டிங் சேஞ்சஸ்க்காக சில பர்சனல் ரீசனுக்காக நான் அன்கல்ச்சர் இந்தியா அப்படிங்கிறது வந்து திவ்யா கோபாலுங்கிற மாதிரி மாத்திட்டேன். பெருசா ரீசன் ஒன்றும் இல்லை. என்னோட சேனல் நேம் வந்து அன்கல்ச்சர் இந்தியாங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியுதே தவிர நான் யாரு என்னோட பொது பேர் என்னங்கிற மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு தெரியலன்றதுனால இந்த ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ என்னுடைய முழு பேர் வந்து திவ்யா பாரதி கோபால். And இன்னைக்கு டாபிக் வந்து I'm going to talk about how to save money as a housewife. And இது ஏன் நான் பர்டிகுலரா பேசுறேன் பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து லைஃப் ஸ்டைல் வெல்னஸ் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். பட் இன்னைக்கு வந்து இட்ஸ் நீட் ஆஃப் தி ஹவர் பிகாஸ் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நம்மளோட பாரத பிரதமர் மோடி வந்து நம்மளோட நேஷன் வைட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு டிவில. विदेशों में वैकेशन पर जाने का should reconsider foreign travels and lavish destination weddings. At a time when geopolitical tensions in West Asia are driving up crude oil prices and putting pressure on the Indian rupee, the government is urging citizens to think carefully before spending heavily overseas. அவர் அட்ரஸ் பண்ண விஷயத்துல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு பட்டுச்சு. அண்ட் அது வந்து நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்கன்றதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஒன்று வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்றது ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபியூல் கன்சப்ஷன், பெட்ரோல், அப்புறம் வந்து டீசல் வாங்குறது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும், முடிஞ்சளவு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அடாப்ட் பண்ணுங்க, அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அடாப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத பத்தி தான். அண்ட் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபா நான் என்னோட சைட்ல நான் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்து நான் மணி சேவ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் டு இட். லேடிஸ்க்கு வந்து லைஃப் ஸ்டைல் வெல்னஸ் அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ வந்து இந்த வார் போயிட்டு இருக்க சமயத்துல இதுக்கு மத்தியில வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, யூஸ்வலா இந்த மாதிரி பெருசா பிரைம் மினிஸ்டர் வந்து அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு வார்னிங்கோ இல்லை வந்து ஃபியர் மோங்கரிங் வீடியோவோ அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் ஆஸ் வி ஆல் நோ நம்ம ஐஎன்ஆர் கரன்சியோட விலை வந்து கண்டிப்பா வந்து டெப்ரிஷியேட் ஆயிருச்சு. $1 விலை வந்து இப்போ வந்து ஐஎன்ஆர்ல வந்து ஒரு 96 rupees இருக்கு. ஒரு 10 years back it was only about like 54-52 அப்படிதான் இருந்தது. பட் இப்போ வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு $100 தாளோட விலை வந்து அதோட ஆக்சுவல் விலை வந்து வேல்யூ வந்து 10 rupees ஆகிருச்சு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம ஐஎன்ஆரோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு வந்து நம்ம ஊர்ல இருந்து நம்ம வந்து எடுக்கல. ஸோ கோல்டு வந்து நம்ம வந்து வெளியூர்ல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா அமெரிக்கால இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல கோல்டு மைன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னா அவ்வளவா கிடையாது. கேஜிஎஃப் நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். பட் அது கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் இட்ஸ் அ லாங் ப்ராசஸுங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பெருசா டூல்ஸ் இல்லை. நம்ம வந்து செல்ஃப் சஸ்டைன் எப்போ ஆகுறோமோ ஆஸ் அ கண்ட்ரியா அப்பதான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போதைக்கு கோல்டு வந்து எங்கிருந்து வாங்குறோம்னா அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கால இருக்க மைன்ஸ்ல இருந்தா வாங்குறோம். அண்ட் அமெரிக்கா ஆஃப்ரிக்கால இருக்க மைன்ஸ்ல இருந்து வாங்குறது வந்து நம்ம டாலர்ஸ்க்கு வந்து ஈக்குவலண்டா ஐஎன்ஆர் கொடுத்து வாங்குறோம். அவங்க வந்து டாலர்ஸ்ல ஒரு மணி வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை வந்து நம்ம ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணி ஒரு அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறதுனால நமக்கு வந்து இந்த டிப்ரிசியேஷன் ஃபேக்டர் நம்மளோட சைட்ல இருக்கு. பிகாஸ் $1 விலை வந்து இப்போ ஈக்குவலண்டா 96 rupees. ஒரு 10 yearsக்கு முன்னாடி it was only about 56 rupees 54 rupees அந்த மாதிரி தான் இருந்து. பட் இப்போ டபுள் ட்ரிபிள் ஆனதுனால நமக்கு நம்ம சைட்ல இருந்து நிறைய இழப்பீடு கொடுக்குற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபியூல் கன்சப்ஷன், பெட்ரோல் டீசல் கூட வந்து நம்ம ஊர்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. அது எல்லாமே நமக்கு வந்து அரேப் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருது. அரேப் அண்ட் எமிரேட்ஸ்ல இருந்து வரதுனால அங்க நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து இங்க வரதுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஏறிடுச்சு. அண்ட் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்பர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்ததுனால நமக்கு அங்க டிபெண்டன்சி அதிகமானதுனால அவங்க கொடுக்குற வேலையை தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால நிறைய விஷயங்கள் இந்த 2-3 months இந்த வாரோட இன்டென்சிட்டில எல்லாமே வந்து ரேட் எகிரிடுச்சு. அண்ட் இது எல்லாமே ஒரு நாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு தான் வந்து காமிக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள் நமக்கு தான் வந்து காமிக்க போகுது. டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸு, ஆயில் ஃபீஸு, பசங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸு, வெஜிடபிள்ஸ் வாங்குறது வந்து எல்லாமே காமிக்க போகுது. ஸோ இதுக்கு மத்தியில நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறது, நம்ம எப்படி காசு சேர்த்து வைக்கிறது, நம்ம எப்படி எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணுங்கிறத பத்திலாம் வந்து நான் வந்து பேசலான்னு யோசிச்சேன். ஸோ நான் வந்து பெரிய எக்கனாமிஸ்டோ ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்டோ கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி பொண்ணு தான். ஐ எம் ஆல்சோ அ ஹவுஸ் ஒய்ஃப். பட் நான் சில சேஞ்சஸ் என்னோட வாழ்க்கையில பண்றதுனால என்னால சில லட்சங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாகவும்
சில அமௌண்ட் வந்து என்னால வந்து இப்ப எனக்கு எதனா ஒரு வேலை போயிடுச்சு, இல்லை என்னோட ஹஸ்பண்ட்க்கு எதனா ஒரு வேலை போயிடுச்சுன்னா கூட என்னால சில மந்த்ஸ் வந்து சஸ்டைன் பண்ணி அந்த வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற லெவலுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ அதே கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சேலரிட் ஆளா இருந்துட்டு மாசம் மாசம் பேச்செக் டு பேச்செக் மாதிரி வாழாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சில அமௌண்ட்டை வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்னோட எமர்ஜென்சி ஃபண்டை வந்து எப்படி பில்ட் பண்ணேன் அண்ட் ஆஸ் அ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நான் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்ச காசு வந்து நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசலாம்னு இருக்கேன். That's why I'm here. Let's get started. So money saving tips as a housewife, the first step வந்து going local in the sense shopping in local store rather than going to a superstore. ஸோ என் வீடுக்கு பக்கத்துல நிறைய சூப்பர் ஸ்டோர்ஸ் இருக்கு. பெரிய பெரிய ஃப்ளோர்ஸ்ல பெரிய பெரிய பில்டிங்ல ஏசி மார்க்கெட்ஸ் வச்சு நிறைய லேபரர்ஸ் வச்சு நிறைய கடைகள் இருக்கு. பட் அங்க போய் நான் வந்து ஒரு க்ரோசரிஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ நான் என்ன வாங்கினா கண்டிப்பா 4000ல இருந்து 3000 ரூபாய் கொடுக்காம என்னால வெளியே வர முடியாது. பிகாஸ் டாக்ஸ்ல இருந்து அண்ட் இப்போ விலை ஏறினதுல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ்ல இருந்து அது இல்லாம அவங்க அவ்வளவு பெரிய பில்டிங் வச்சு நடத்துறாங்க அண்ட் அதுக்கு ஒரு ஃபீஸ் நான் பே பண்ணணும், அந்த ஏசிக்கு நான் ஒரு ஃபீஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ண லேபரர்ஸ்க்கு அதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் வந்து நம்ம கொடுக்குற காசுல இருந்தா போக போகுது. ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் வந்து பே பண்ணணும். இதுவே நான் பக்கத்துல இருக்க ஒரு அண்ணாச்சி கடையில போயிட்டு ஒரு லோக்கல் ஸ்டோர்ல போய் வாங்கினேன்னா எனக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்காது, அவ்வளோ டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் அண்ணாச்சி கடைகள் வந்து பக்கத்துல எப்பவுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடையில வந்து எப்பவுமே எப்படி வாங்குவாங்கன்னா அவங்க வந்து நம்ம பாரிஸ்லயோ இல்ல கோயம்பேட்லயோ போயிட்டு ஒரு ஹோல்சேல் கடையில தான் போயிட்டு வாங்குவாங்க. அண்ட் எப்பவுமே ஹோல்சேல் கடையில அவங்க வந்து லம்பா அவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து காய்கறிகளோ இல்ல கிராசரிஸோ வாங்கும் போது அவங்களுக்கு வந்து டாக்ஸ் இல்லாம ஒரு குறைவான விலையில தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அவங்க கொஞ்சம் லாபம் வச்சு நமக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது லோக்கலா பண்ணும்போது நமக்கு வந்து காசு கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஆகுற இடத்துல வந்து ஒரு 2700 ரூபாய் 2800 ரூபாய் தான் ஆகும். ஸோ ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் லைக் ஒரு 2-3 years now. அண்ட் ரொம்ப அத்தியாவசியமா இப்ப நான் ஒரு யோகட் வாங்குறேன், ஒரு கிரீக் யோகட் வாங்குறேன், இல்லை ஒரு ஸ்ட்ராபெரிஸ் வாங்குறேன், அந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற விஷயங்கள் வந்து அண்ணாச்சி கடையிலோ இல்லை லோக்கல் ஸ்டோர்ஸ்ல இல்லாத பட்சத்துலதான் வந்து நான் வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் போய் வாங்குவேன். இல்லைன்னா முடிஞ்ச அளவு முட்டையில இருந்து எல்லாமே வந்து பக்கத்துல இருக்க கடையில தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் ஹவ் பீன் டூயிங் ஃபார் சம் டைம். இன்னொரு விஷயம் வந்து நான் எப்பெல்லாம் என்னால முடியுமோ எங்க அம்மாவுக்கு வந்து எப்பவுமே இந்த க்ரோசரிஸோ இந்த மளிகை சாமான் வந்து பாரிஸ் சவுகாப்பேட்ல போய் வாங்குறது பழக்கம். நம்ம வீடு பக்கத்துல வாங்கும் போது ஒரு 4000 ரூபாய் ஆச்சுன்னா அங்க போய் வாங்கினா ஒரு 3500 ரூபாய் 3000 ரூபாய் தான் ஆகும். நானும் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான்றதுனால அதெல்லாம் நான் செஞ்சு வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து நான் ஒரு 2 கட்டப்பை எடுத்துக்கிட்டு ஐ கோ டு சவுகாப்பேட் அண்ட் பாரிஸ்க்கு போயிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு அது ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி நாங்க வந்து கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்க டைம்ல நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து போயிட்டு இந்த எண்ணெயெல்லாம் வந்து கிரி ஸ்டோர்ஸ்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்டோர்ஸ் இருக்கும், அங்க போயிட்டு வாங்குவோம். நெய்க்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் எண்ணெய்க்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் வந்து க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு ஒரு இடம்ன்ற மாதிரி நாங்க வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் விற்கும் அங்க சவுகாப்பேட்ல. அங்க போயிட்டு நாங்க வாங்கிட்டு வருவோம். ஸோ நான் வந்து நீங்க இதைதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ தி டிப்ஸ் தட் ஐ follow for myself to save some money. ஸோ இதெல்லாம் வந்து நான் டிஃப்ரெண்டா பண்றேன் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு சூப்பர் ஸ்டோர்ஸ். உங்களுக்கு டைம் இல்லைன்ற போது நீங்க ஆப்வியஸா சூப்பர் ஸ்டோர்ஸ் போய் தான் ஆகணும். பட் இஃப் யூ ஹேவ் த டைம், உங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 1000 தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆன்லைன்ல எது முக்கியமோ எது அத்தியாவசியமோ அதை மட்டும் வாங்க ட்ரை பண்ணுங்க. இந்த லக்ஸூரியஸான ப்ராடக்ட்ஸ் ஏஸ்தெட்டிக்காக நான் வாங்குறேன், அதுக்கப்புறம் வந்து இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன், வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்காக சில பொருட்கள் வாங்குறேன் அப்படி இப்படின்னு காசு போட்டு அழிக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 4-5 monthsக்கு இந்த ஃபினான்ஷியல் டென்ஷன் அடங்குற வரைக்கும், செட்டில் டவுன் ஆகுற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு மணியை சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்க. அண்ட் ஏஸ்தெட்டிக் விஷயங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப வந்து மைண்ட் கொடுக்காதீங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங் that I've been doing for some time now. எனக்கு வந்து ஆசைகள் இருக்கு. எனக்கு வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனே நல்லாவே வீடியோ எடுக்குது, என்னால் எடிட் பண்ண முடியுது, எல்லா விஷயங்களும் செய்ய முடியுது. பட் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஐஃபோன் வாங்குறதுக்கு ஆசை இருக்கா? இருக்கு.
எமர்ஜென்சி ஃபண்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பட் வாங்கணும்னு வந்து எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஸோ ஒரு 48 மணி நேரம் இப்போ நான் இன்னைக்கு நைட் வந்து எனக்கு வாங்கணும்னு ஒரு ஹன்ச் இருந்தா ஒரு 48 ஹவர்ஸ்க்கு நான் அந்த ஹன்ச் வந்து தள்ளி போட்டுருவேன். அதாவது இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் இது தேவையில்லை, இது வச்சு நம்ம இந்த இருக்கிற ஃபோன் வச்சு நம்ம நிறைய விஷயம் செய்யும் போது எதுக்கு இன்னொன்னுன்ற மாதிரி நான் வந்து அந்த யோசனையை வந்து தள்ளி போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 6 மாசத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. எது ரொம்ப தேவையோ அதாவது மெடிகேஷன்ஸ், இன்சூரன்ஸ், அந்த மாதிரி விஷயத்துல நம்மளால தள்ளி போட முடியாது. டேப்லெட்ஸ் வாங்குறது, சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து குவாலிட்டியா வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ற காசை இதுக்கு குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னொரு டிப் வந்து அவாய்டிங் ஆன்லைன் டெலிவரி ஃபுட் ஆப்ஸ். ஆக்சுவலி என்னோட ஃபோன்ல இருந்து நான் அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன் Zomato அண்ட் ஸ்விக்கியை. ஐ டு நாட் ஹாவ் நத்திங் அகேன்ஸ்ட் தெம், பட் இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். ஏன்னா இப்போ வந்து கேஸோட விலை ஏறிடுச்சு. அண்ட் அப்புறம் ஆப்வியஸ்லி ஃபியூல், பெட்ரோல் அண்ட் டீசலோட விலையும் ஏறிடுச்சு. ஸோ ஆப்வியஸா வந்து ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லாம் வந்து அவங்க வந்து இந்த அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஒரு ஃபுட் வாங்கும் போது அந்த காஸ்ட் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணும்போது இந்த ஃபியூல் காஸ்ட், அப்புறம் கேஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அதை மேட் பண்ண அந்த ப்ரிப்பரேஷன் காஸ்ட் வந்து எல்லாமே போட்டு தான் கொடுக்க போறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடியே வந்து 100 ரூபாய் 120 ரூபா போட்டு அதிகமாக மேலதான் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஒரு சிக்கன் ரைஸ் வந்து நேரா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போது 150 ரூபா தான் இருக்கும். பட் அதுவே நம்ம ஜொமேட்டோலயோ ஸ்விக்கிலயோ ஆர்டர் பண்ணா ஆப்வியஸா 250 ருபீஸ் 300 ருபீஸ்க்கு வரும். பட் இப்போ இருக்கிற பிரச்சனைல அது இன்னொரு 200 ரூபாய் ஏற்றி தான் கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணணுமாங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ ஐ ஸ்டாப் டூயிங் தட். என்னால சாப்பிட முடியல, இல்லை எனக்கு சிக்னஸோ இல்லை எனக்கு அந்த எனர்ஜி இல்லைன்ற போது நான் நேராக ட்ரெஸ் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் கிளம்பிடுவேன். இன்ஸ்டெட் ஆஃப் சிட்டிங் இன் மை பிளேஸ் அண்ட் ஆர்டரிங் ஃபுட். ஸோ அது வந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம் தான். மீல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெசிஷன் ஃபேட்டிக்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு என்ன சமைக்கணும், மதியானம் என்ன சமைக்கணும், நைட் என்ன சமைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டேக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து இன்னைக்கு இதை தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டல் ப்ரிப்பேர்னஸோடவே அந்த நெக்ஸ்ட் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. யோசிச்சு எனர்ஜி வந்து வீணடிச்சு அதுலேயே வந்து நமக்கு ஃபெட்டிக் ஆகி நமக்கு வந்து குக் பண்றதுக்கும் வராம நம்ம வந்து நெக்ஸ்ட் டே ஆர்டர் பண்ணிடுவோம். அண்ட் அதுல ஒரு 1000 ரூபாய் செலவாயிடும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நெக்ஸ்ட் டேக்கு முன்னாடியே வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த 2 மீல் ப்ரிப்பேர் பண்ண போறேன், இந்த 2 மீல் இதுதான் இருக்க போதுங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. கடை எழுந்து ஒரு 2 hours நம்ம செஞ்சு வச்சிடலாம். நான் வந்து எழுந்த உடனே என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போறதுனால மார்னிங் ஒரு 7 AM எழுந்தே வந்து நான் வித்தின் 1.5 hours வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன், வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி. ஸோ எனக்கு அந்த டெசிஷன் ஃபெட்டிக் வந்தது கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐவ் பீன் டூயிங். அண்ட் இது வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸி. கொஞ்சம் நம்ம முன்னேற்பாடோட கொஞ்சம் யோசிக்கணும், அது மட்டும்தான். நான் வந்து உங்களை வெளியே போய் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை. வெளியே போய் சாப்பிட்டீங்க, அது வந்து வீக்லி ஒரு 4 வாட்டி 3 வாட்டின்னு பண்றதை விட வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வச்சுக்கோங்க. வீக்கெண்ட்ஸ்ல இல்லை எத்தனா ஒரு வீக் டேஸ்ல வந்து எப்பயாவது ஒன்ஸ் டெசர்ட் சாப்பிட்றதுக்கு போற மாதிரி போயிட்டு வாங்க. இது ஏன்னா இது ஹெல்த் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் நான் வந்து யூஸ்வலா நான்வெஜ்ல வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து எனக்கு வெளியே வாங்கி சாப்பிட்றதுனால எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, சிக்னஸ் வருது. ஸோ முடிஞ்சளவு நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் வீட்லேயே வாங்கி சமைச்சு சாப்பிட்றேன். அண்ட் வெஜ்க்கு மட்டும்தான் வெளியே போய் வாங்கி சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெல்த் சாய்ஸஸ் நம்ம மேக் பண்ணும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலும் வந்து நல்லா இருக்கும். அண்ட் சிக்னஸாலையும் நமக்கு நிறைய செலவாகும் இல்லையா, அதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் டு டூ. ஸோ யா, let's follow that. Next tip வந்து it's cutting down on subscription apps. Netflix, Prime, OTT, ZEE5, அப்புறம் Jio Hotstar, அப்புறம் Spotify, Google One, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் என்னோட பாஸ்ட்ல. இதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டே டு டே லைஃப் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு நான் வந்து கொடுத்துருக்க காஸ்ட் அண்ட் அமௌண்ட் மட்டும் கண்டிப்பா ஒரு 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் இருக்கும். இன்டர்நெட் ஃபீஸையும் கால்குலேட் பண்ணி சொன்னா கண்டிப்பா ஒரு 4000 ரூபாய்க்காவது போயிருக்கும். பட் இதை வந்து யூஸ் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் வந்து கண்டிப்பா என்னைக்குமே இருந்தது கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு 1000 படம் இருக்கு, பிரைம்ல ஒரு 1000 படம் இருக்கு, ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு 1000 படம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மள வந்து வாங்க வைக்கிறாங்க. இந்த படம் பார்க்க முடியலன்னா என்ன பண்றது, இந்த படம் பார்க்கறதுக்குள்ள இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தோ பிரைம் டிவில இருந்தோ எடுத்துருவாங்கன்ற ஒரு ஃபியர் ஆஃப்
அந்த மிஸ்ஸிங் அவுட் இதுலயே வந்து நம்ம வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே, இஃப் யூ ரியலி திங்க் அபவுட் இட், ஒரு மாசத்துக்கே ஒரு 5-6 படம் தான் பாக்குறோம். அண்ட் இதெல்லாம் புது படம் வந்து நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்கணும் தான் வந்து நம்ம யோசிக்கிறோம். ஸோ கண்டிப்பா வந்து நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் பிரைம் வந்து நான் ஃபுல்லஸ்ட் இதுக்கு வந்து நான் யூட்டிலைஸ் பண்றது கிடையாது. ஸோ நான் நெட்ஃபிளிக்ஸ்க்கும் பிரைம்க்கும் வந்து பே பண்றது கிடையாது. அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு வாட்ச் அ மூவி, நான் யூஸ்வலா டவுன்லோட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். காலேஜ் டைம்ல நான் வந்து யூஸ்வலா படம் பார்க்கணும், அப்பவும் பிரைம் டிவி நெட்ஃபிளிக்ஸ்லாம் இருந்தது. பட் அப்படி படம் பார்க்கணும்னா கூட யூஸ்வலா நான் வந்து டாரண்ட்ல டவுன்லோட் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அந்த படம் பார்க்கறதுக்கும் ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். பிகாஸ் நமக்கு அந்த டைம்ல ரீல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இட் வாஸ் இன் த ஃபுல்லஸ்ட் ரேஞ்ச். அண்ட் ஒரு படம் பார்க்கும் போது ஒரு 3 hours 2 hours உட்காந்து கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சுதான் அடுத்த வேலை பார்ப்போம். பட் இப்போ அப்படி கிடையாது. அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 10 minutes உட்காந்து கம்ப்ளீட்டா ஒரு படம் பார்க்கறதுக்குள்ள நமக்கு வந்து போர் அடிச்சு போயிருது. சின்ன சின்ன ஒரு மொக்க சீன்ஸ் இருந்தா கூட என்னடா மொக்கையா இருக்குன்னு டக்கு டக்குன்னு ஓட்டிடுறோம், ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். பட் அப்போ அப்படி கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப அட்ராக்டிவா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல இன்னும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸ் வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு யூஸும் இல்லை. நான் பெருசா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றது கிடையாது. அண்ட் ஐ ஹவ் ஸ்டாப் பேயிங் ஃபார் இட். எனக்கு மியூசிக் கேட்கணுன்ற மாதிரி தோணுச்சுன்னா ஐ ஜஸ்ட் டியூன் இன் டு யூடியூப். அண்ட் நான் எப்பயாவது டிரைவிங் பண்ணும் போது இல்லை லாங் டிரைவ் எதனா ஜேர்னி மாதிரி இருந்தால் மட்டும் ஸ்பாட்டிஃபைக்கு அந்த டைமுக்கு மட்டும் நான் வந்து பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐ ஜஸ்ட் லைக் பாஸ் மை ஆட்டோ பே. மற்றபடி நான் பெருசா வேற எந்த ஆப்ஸும் யூஸ் பண்றது இல்லை. பிகாஸ் நமக்கு நம்ம டைம், நம்ம ஒர்க்கு, நம்மளோட வீட்டு வேலை, நம்ம சுத்தி இருக்கவங்களை பார்த்துக்கிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல எப்பயாவது ஒரு 30 minutes பார்க்குற சீரீஸ்க்கு நான் வந்து மந்த்லி வந்து 400 rupees பே பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ ஐ ஸ்டாப் டூயிங் தட். இஃப் ஐ வாண்ட் டு வாட்ச் அ மூவி ஆர் அ சீரீஸ், ஐ ஜஸ்ட் கோ ahead and download it. So that's what I do right now. So உங்களால எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸ் வந்து கட் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க சில ஆப்ஸ் வந்து பாக்குறது இல்லை, யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆட்டோபே வந்து கேன்சல் பண்ணிடுங்க and see how it goes. இன்னொரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் வந்து நான் வந்து யூஸ்வலா இஃப் ஐ வாண்ட் டு வாட்ச் அ மூவி நெட்ஃபிளிக்ஸ் ஆர் பிரைம், எனக்கு அது தேவை கண்டிப்பா இருக்கு அப்படின்னா நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா அந்த நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் பிரைம் வந்து ஐ ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. லைக் ஒரு மந்த் நாங்க பே பண்ணுவோம், இன்னொரு மந்த் என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ வேற ஒருத்தவங்க பே பண்ணுவாங்க. நாங்கள் அதை அப்படியே ஷேர் பண்ணிப்போம் like multiple devices-ல. So that's one thing that I do. Like ஒரு 3 to 4 devices limitation இருக்கும். அப்போ அந்த டைம்ல யாருக்காவது கால் பண்ணி நீ பார்க்காத நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் வந்து பார்த்துப்போம். So that's one thing that I do. And இது வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். If we are like running low on money, that's one thing that I do. ஸோ இந்த ஆப்ஷனும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வாங்கியிருக்க பொருளை ஒழுங்கு யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது தான் ஒரு பெரிய டிப். இதுக்கும் மணி சேவிங்கும் என்ன இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் நம்ம சில ஆசையில இதை செஞ்சு பார்க்கலாம், இல்லை அதை செஞ்சு பார்க்கலாம், இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி நிறைய, ஈவன் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் அது பொருந்தும். நிறைய படங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம போய் வாங்கியிருப்போம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வி ரியலி டு நாட் ஹேவ் த டைம் அண்ட் எனர்ஜி டு டூ இட். ஸோ அதே இதில் தான் வந்து யூட்டிலைசேஷனும் நான் சொல்றேன். ஸோ பிகாஸ் ஒரு 3-4 months பேக் நான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஜிம்க்கு வந்து நான் கண்டிப்பா தினமும் போயிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டா அது வந்து இல்லை. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நான் போயிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த எனர்ஜி கிடையாது. தட்ஸ் ஒன் திங் தட் ஐ அம் ட்ரைங் டு சேஞ்ச். இப்போ வந்து ஒரு 1 month நான் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா போயிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் வாங்கியிருக்க பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டர்ட் பவுடரோ இல்லை ஒரு எதுனா இருக்கட்டுமே, நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து வீட்டில் வாங்கி வச்சிருந்தேன் எதனா ஒரு புட்டிங் பண்ணலான்னு. பட் அதை இன்னும் ஷெல்ஃப்லேயே தூங்கிட்டு இருக்கு. அதை என்னால் எதுவும் செய்ய முடியல. ஸோ அந்த மாதிரி இதை பண்ணலாம், இந்த பாஸ்தா பண்ணலாம், இதை செஞ்சு பார்க்கலாம், அதை செஞ்சு பார்க்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி வைப்போம். பட் அது அப்படியே ஷெல்ஃப்ல தூங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதை தூங்க விடாம அதோட எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி காலி பண்ணிடுங்க. அது வந்து மெம்பர்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், இல்லை ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு சமையல் பொருளா இருக்கலாம், அது என்ன வேணா இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே உங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னென்னங்கிறத சார்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து வெளியே தூக்கி போடுங்க. அண்ட் எக்ஸ்பைரி ஆகல, அது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு, அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கான வழியை பாருங்க. மணி சேவிங் டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்றது. பட்ஜெட் வந்து நான் யூஸ்வலா எப்படி கிரியேட் பண்ணுவேன், என்னோட மந்த்லி சேலரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சில அமௌண்ட் வந்து நான் வந்து சேலரியா வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோட பட்ஜெட்டை வந்து என்னோட 3 months ஆஃப் எக்ஸ்பென்சஸ், என்னோட கடைசி 3 மாசத்துல நான் என்னென்ன விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளவு செலவு ஆகியிருக்கேன், எவ்வளவு என்னால் சேமிக்க முடிஞ்சுது, அண்ட் எவ்வளவு விஷயங்கள் வந்து என்னோட
மெடிக்கேஷன்ஸ்க்கும் என்னோட அதர் யூட்டிலிட்டிஸ்க்கும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் டேட்டா வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து என்னோட ஜிபேலோ இல்லை எந்த ஆப்ஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேனோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னோட பட்ஜெட் நான் கிரியேட் பண்ணுவேன். யூஸ்வலாக என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து 30,000க்கு மேலே போகாது. நான் வந்து ஐம் நாட் லிவிங் இன் ரெண்டல் ஹவுஸ், நான் என்னோட ஓன் ஹவுஸில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு பெருசாக எக்ஸ்பென்ஸ் கிடையாது சாப்பாடு யூட்டிலிட்டிஸ் தவிர. ஸோ என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து 30,000 35,000க்கு மேலே போகாது. ஸோ நான் என்னோட சேலரியை என்னோட பட்ஜெட் எப்படி கிரியேட் பண்ணுவேன்னா 40% வந்து சேவிங்ஸ்லையும் அண்ட் 30% வந்து எக்ஸ்பென்சஸ்லையும் அண்ட் ரெஸ்ட் 20 to 30% வந்து இஎம்ஐ, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் யூட்டிலிட்டிஸ்ங்கிற மாதிரி இல்லை சேரிட்டிங்கிற மாதிரி என்னோட இது வந்து போயிடும். பேசிக்காக ஒரு பை சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணி இப்போ உங்களோட மாச சம்பளம் வந்து 50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா யூட்டிலிட்டிஸ் செலவு, மாச செலவு, சாப்பாடு செலவு, அதுக்கப்புறம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் செலவு, அப்புறம் இஎம்ஐ, அப்புறம் வந்து தியேட்டர், அப்படி இப்படி கிஃப்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25,000 30,000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே வந்து 45,000 ரூபாய் போயிடுச்சு. அட்லீஸ்ட் மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாயாவது சேவ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். இது வந்து நீங்க உங்களோட மந்த்லி மற்ற செலவு பண்றதுக்கு அப்புறமா சேவ் பண்ணி வைக்க கூடாது. நீங்க உங்களோட மாச சம்பளம் வந்த உடனே நெக்ஸ்ட் மினிட்டே நான் இந்த அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணி வைக்க போறேன் இந்த மந்த்ன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு 12,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வந்து நீங்க சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மிச்சம் இருக்க காசு தான் வந்து நீங்க மந்த்லி செலவுக்கு எக்ஸ்பென்ஸுக்கு நீங்க வச்சுட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல நீங்க வச்சுட்டீங்கன்னா, தனியாக எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த கையில இருக்க காசுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பென்சஸ் போகும். நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் போக நான் சேவ் பண்ண ட்ரை பண்றேன்னா அது வேலைக்கே ஆகாது. கையில இருக்க 10 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணா அது 8 ரூபாயில அந்த செலவு முடிஞ்சிடும். ஸோ தட்ஸ் ஒன் திங் that I've been doing for so long time. நானும் என்னோட ஹஸ்பண்டும் எங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆனோடனே நெக்ஸ்ட் மினிட்டே ஒரு 60,000 ஒரு 70,000 வந்து இந்த மந்த் நாங்கள் இவ்வளோ சேவ் பண்ண போறோம் அப்படின்னு நாங்கள் எடுத்து வச்சிருவோம். அது மீதம் போக தான் வந்து மிச்சம் இருக்க செலவுல நாங்கள் பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி வைக்கிறதுனால உங்களால ஈஸியா உங்களை எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாளைக்கு நம்மளோட நாள் எப்படி இருக்கும்னே தெரியாது, நாளைக்கு என்ன மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்னு தெரியாது, நாளைக்கு யாருக்கு வேலை போக போகுதுன்னு தெரியாது, என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதுக்கு கையில் அட்லீஸ்ட் ஒரு 3 lakhs to 4 lakhs, அட்லீஸ்ட் ஒரு 2 lakhs ஆகுது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா கூட வந்து நம்ம மிச்சருக்கு நகை போட்டு கூட வச்சுக்கலாம். பட் கையில் அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சமாவது நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்க டிராவலுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் லக்ஸுரி ஐட்டம்ஸ், யூட்டிலிட்டிஸ்க்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறதுலாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வந்து தனியா வந்து நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ இல்லை இதெல்லாம் போட்டு வச்சிருங்க. அந்த கேஷை நீங்க கையில தொடவே கூடாது எந்த எக்ஸ்பென்ஸ்க்கும். அது வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும்தான். லைக் ஒரு எஜுகேஷன் எமர்ஜென்சியோ இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மட்டும் தான் நீங்க அந்த காசை எடுக்கணும். மற்ற எதுக்குமே நீங்க அந்த காசை வந்து டச் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும். வெளிநாடு போறதோ இல்லை வந்து ஒரு இடம் வாங்குறதோ இல்லை எதனா ஒரு கோல்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்க சேர்த்து வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராக் அண்ட் கோல் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வைக்கிறது மட்டும்தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இட்ஸ் கோயிங் லோக்கல்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, திருப்பி அதான் சொல்ல போறேன். இட்ஸ் பையிங் லோக்கல். பையிங் லோக்கல் இந்த சென்ஸ் நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இது வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு, இந்த ஃபுட் ட்ரெண்டிங்கா இருக்கு, ஏபிசி ஜூஸ் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, அப்புறம் இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, டேட்ஸ் பவுடர் ட்ரெண்டிங்ல இருக்குது. மற்றவங்க வந்து ஆன்லைன்ல விற்கிறது, அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதை வாங்கி வைக்கிறேன் அதை வாங்கி வைக்கிறேன்னு கண்டிப்பாக வந்து வாங்கி காசு செலவு பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளே வந்து நம்ம கிட்ட இருக்க பொருளே வந்து போதுமானது. ஸோ அதை மட்டுமே வச்சு நம்ம வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் கண்டிஷனை வச்சு சொல்றேன். சீசனல் ஃப்ரூட்ஸ்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நாவல் பழம், மாம்பழம் அந்த மாதிரியே வாங்கி சாப்பிடுங்க. ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், பிளாக்பெரிஸ், யூனோ அவகேடோ அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோக்கலா இப்போ தண்ணி தாகெடுக்குது, எலக்ட்ரோலைட்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிங்க, அதுவே போதும். இல்லை இளநீரோ அந்த மாதிரி பண்ணி குடிங்க. அதை விட்டுட்டு நான் ஒரு 30 ரூபா 40 வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரோலைட் வாட்டர் வந்து வாங்கி குடிக்க போறேன்னா அதாவது தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ் செலவு. அதில் வந்து மேக்னீஷியமும் இருக்காது. எலக்ட்ரோலைட்டுக்காக தான் நான் வாங்க போறேன்னு தெரிஞ்சும் அந்த எலக்ட்ரோலைட்ல வாங்குற ப்ராடக்ட்ல வந்து நம்ம உடம்புக்கு எது தேவையோ அது ஆக்சுவலி போட்டிருக்க மாட்டாங்க. சோடியம் மட்டும் நிறைய அளவுல போட்டிருப்பாங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதான் நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறிவை யூஸ் பண்ணி நம்ம வீட்லயே சீக்கிரமா எப்படி வாழலாம், எப்படி சேமிச்சு
யோசிச்சு வைக்கலாம். அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு குவாலிட்டியான லைஃப் எப்படி லீட் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சு நீங்க வந்து ஒரு டெசிஷன்ஸ் எடுங்க. ஸோ switch to local fruits and vegetables and DIYs நிறைய வீட்டில் ட்ரை பண்ணுங்க. DIYs in the sense நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் எதனா ஒரு சின்ன துணி வந்து எதனா கிழிஞ்சிருச்சு எதனா பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே வந்து தைக்கலாம். அண்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கல்யாணத்துல வந்து சில மண்பானைகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ரிச்சுவலுக்கு. அந்த மண்பானைகளை வந்து நான் தூக்கி போடாம நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து பெயிண்ட் பண்ணி அதை வந்து ஒரு சிங்க் பக்கத்துல வந்து இந்த ப்ரஷஸ் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ வாட்டர் பிளான்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பெட்ரூம்லயோ இல்லை நம்ம டேபிள் மேலேயோ வந்து வாட்டர் ஊற்றி அந்த மணி பிளான்ட் போட்டு வச்சிருவேன். அது பார்க்கறது கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா அழகா இருக்கும். ஸோ இப்போ இதுவே நீங்க வந்து ஒரு டிமார்ட்லயோ இல்லை நீங்க ஹோம் சென்டர்லயோ போயிட்டு இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 400-500 போட்டிருப்பான். அது ஒரு 2-3 நாள் செத்து போயிடும். அண்ட் இது வந்து கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு அப்படியே இருக்கும். நம்ம வந்து அதை ரொம்ப பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி DIYs வந்து நீங்களே வந்து கிரியேட்டிவா பண்ணலாம். பெருசா அதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவா தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டிப் வந்து ஸ்டாக்கிங் ஆன் எசென்ஷியல்ஸ் அண்ட் நாட் ஆன் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பன்னீருங்கிற ஒரு ப்ராடக்டே வந்து பெருசா நம்ம ஊர்ல வந்து விளம்பரம் ஆகல இந்த சென்ஸ். அது வந்து நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த இண்டோ சைனீஸ், அதுக்கப்புறம் இந்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து அது கொண்டு வந்தாங்க. 10-15 இயர்ஸ் முன்னாடி நம்ம அதை சாப்பிட்டு வளரல. ஸோ மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் வந்து அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம நிறைய காசு இழக்கக்கூடாதுங்கிறத பற்றி தான் நான் பேச வரேன். ப்ரோட்டீன் பவுடர், டேட் பவுடர், இந்த ABC ஜூஸ் பவுடர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இந்த ப்ரோட்டீன் பார்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ட்ரஸ்ட் மீ, நான் அது எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன். என்னோட உடம்பும் சரி, என்னோட முடியும் சரி, அது என்ன அளவுல இருக்கோ அதே தான் வளருது. நான் வந்து 1000 ரூபாய் காசு கொடுத்து வாங்கி பெருசா ஒன்றும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. நம்ம வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டாலே வந்து முடியும், உடம்பும் நல்லா இருக்கு. ஸோ தேவையில்லாம வந்து காசை வந்து நான் வந்து இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், குவாலிட்டியா இது வாங்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காசை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா அழிச்சா அது வந்து நடந்துரும்ன்ற மாதிரி ஒரு நினைப்புல இருக்காதீங்க. ஸோ கோ லோக்கல், சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்ஸே வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் நிறைய DIY பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சாதான் வந்து குவாலிட்டியான ஃபுட்ஸ் இருக்கும்னு அப்படி அவசியம் கிடையாது. ப்ரோட்டீனுக்கு நம்ம வந்து கடலை, பீனட்ஸ், அதுக்கப்புறம் வந்து முட்டை, சோயா இதுவே எடுத்துக்கலாம். இதுவே வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 முட்டை எடுக்கிறது, ஒரு நாளைக்கு 3-4 முட்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடலை மிட்டாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். இதுவே வந்து குவாலிட்டியான ஒரு ப்ரோட்டீன் தான். இது வந்து நம்ம வெளியே வந்து ஹைட்ரோஜனேட்டட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யோசிச்சு செலவு பண்ணுங்க. ABC ஜூஸ்லாம் நீங்க வீட்லயே பண்ணிக்கலாம். அதுக்கு பவுடர் வாங்கிதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சம் மெனக்கெடுதல் எடுத்து நம்மளே வீட்டில் பண்ணிக்கிட்டா அது வந்து நல்லா குவாலிட்டியா வரும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். So make a right decision and choice. Next step வந்து utilizing the government schemes intelligently. So பேசிக்கா கவர்மெண்ட்ல வந்து இப்போ பொண்ணுங்களுக்கு நிறைய விமன் வெல்ஃபேருக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னென்ன இருக்கு கவர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒதுக்கி ரிசர்ச் பண்ணி பாருங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, கேஷ் பேஸ்க்கு சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வீட்டுக்கு முதல் வாரிசு இல்லை முதல் பெண் அப்படி நீங்க படிச்சு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இப்போ இந்த முதல்வர் திட்டத்துல வந்து பொண்ணுங்களுக்கு வந்து இந்த 2500 rupees சம்திங் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அதை நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதுக்கு சில டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி அது என்னன்னு ரிசர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் பேங்க்ஸ்லயும் கூட நீங்க நிறைய ஸ்மால் பிசினஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இன்டெலிஜென்ட்டா இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தாலே நமக்கு வந்து அது ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ ஹாவ் டு apply for a family ration card. ஸோ அதை பண்ணாலே வந்து நெக்ஸ்ட் விஷயங்கள் தானே நடக்கும். ஸோ அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் யூ டு டூ. அண்ட் ஆல்சோ PF அமௌண்ட், இப்போ நீங்க நிறைய சேலரிட் மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா PF அமௌண்ட் கூட உங்களுக்கு அது தேவை இருக்குன்னா அப்பப்போ கிளைம் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த அமௌண்ட் வந்து அப்படியே தூங்க விட்டுறாதீங்க. அது உங்க கையில இருந்தா நீங்க வேற எதுனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட நீங்க அதை போட்டு வைக்கலாம். So claim your PF money and utilize your government schemes intelligently. And உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க எதுல போடலான்னு. இப்போதைக்கு கோல்டில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம PM மோடி சொல்லிட்டாரு. ஸோ கோல்டு இல்லாமல் பாண்ட்ஸ்லயோ இல்லை ஷேர் மார்க்கெட்ஸ்லயோ, இந்தியன் ஷேர் மார்க்கெட்ஸோட
நிலைமையும் இப்போ ரொம்ப மோசமா இருக்கு, அதுலயும் நம்மளால போட முடியாது. ஸோ எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு இந்த போஸ்ட் ஸ்கீம்ஸ் கூட இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு பாருங்க. ஸோ யா, யூட்டிலைஸ் யுவர் டைம் வைஸ்லி. டூம் ஸ்க்ரோலிங் பண்றதை விட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் மூளையை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இபி கன்சப்ஷன் கம்மி பண்றதை பத்தி தான் பேச போறேன். நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்ற மாதிரி இபி வந்து அடிக்கடி இந்த ஃபேன் லைட்டை போட்டுட்டு ஒரு ரூம்ல வந்து ஃபேன் லைட்டை போட்டுட்டு இன்னொரு ரூம் கிளம்பி போறது, அதை வந்து கண்டுக்காம அப்படியே வந்து அது ஒரு நாள் கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் இன்டென்ஷனலா காசு சேர்த்து வைக்கணும். வந்து சம்மர் டைம்ல வந்து நிறைய கரண்ட் போகும், யூனிட் போகும், நிறைய பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் இன்டென்ஷனலா வந்து இருக்க ட்ரை பண்ணுங்க. நீங்களும் சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே வந்து அதை பத்தி கொஞ்சம் ப்ரீச் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த டிராவல் பண்ணி வைக்கிறதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வந்து நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன், அந்த கண்ட்ரிக்கு போனேன், நம்ம வந்து ரொம்ப சுரண்டி பாக்குறாங்க. பட் ஐ மீன் தட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஐ மீன் எல்லாரும் இப்போதானே புதுசாக எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஆசை வரும். பட் இட்ஸ் ஓகே. பட் நெக்ஸ்ட் 6 monthsக்கு இந்த ட்ராவல் பண்ணுற ஐடியாஸ்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. ஐ மீன் அப்ராடுக்கு போகிறதுலாம் பற்றி சொல்கிறேன். பட் நம்ம பக்கத்து ஊருக்கு போகிறதெல்லாம் வந்து இட்ஸ் ஓகே. பட் அப்ராடுக்கு போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒத்தி வைங்க. இந்த ஃபினான்ஷியல் டென்ஷன் தான் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் எக்ஸ்பென்ஸ். பட் இஃப் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ஓகே. பட் இஃப் நாட் ஃபார் இட், நான் வந்து அவங்க போயிட்டாங்க, நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அவங்க வந்து இந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, நம்ம எங்கேயும் போனதில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிரச்சனையை பண்ணி அதுக்கு போயே ஆகணுன்ற மாதிரி சேர்த்து வச்சிருக்க காசு வந்து கரியாக்கிடாதீங்க. பிகாஸ் ஐ நோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்சிங் பிளேசஸ். பட் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமா, காசு அடுத்த நாளைக்கு சாப்பாடு முக்கியமான்னு கேட்டா சாப்பாடு தான் முக்கியம். ஸோ ஐம் நாட் டெல்லிங் யூ டு நாட் லைக் ஸ்டாப் கோயிங் டு பிளேசஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. பட் கொஞ்சம் அதை ஒத்து வைங்க. அண்ட் உங்களால் முடியும் போதெல்லாம் வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து பக்கத்து ஊருக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் வீக்கெண்ட் வரும் போதெல்லாம் வந்து சென்னை சுற்றி என்னென்ன இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுப்பேன். சென்னைக்குள்ளேயே நிறைய இடங்கள் இருக்குது, ஈஸியாக இருக்குது. லைக் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு நம்ம எங்கெல்லாம் ஈவினிங் வெளில போயிட்டு வரலாங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி அந்த டேவா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்டென்ஷனலாக அந்த வீக்லேயே வந்து நீங்கள் எங்கெல்லாம் போகலாம் நீங்கள் பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ஷன் தெரியாது, நம்ம எங்கேயுமே போகல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து மணி சேவிங்ஸில் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறது, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது தான். அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா நிறையவே சம்மந்தம் இருக்கு. மணி சேவிங்ல வந்து முக்கியமா இருக்கிறது வந்து காசு அழிக்காம இருக்கிறது. அண்ட் காசு நமக்கு வந்து எப்படி போகும்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், மெடிக்கேஷன் எமர்ஜென்சில தான் நிறைய நமக்கு காசு போகும் இல்லையா. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து தேர் அபவ் 50-55. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட இன்லாஸ்க்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஆனுவல் செக்அப் மாதிரி, ப்ரோ ஹெல்த் செக்அப் மாதிரி நான் வந்து அட்வான்ஸ் செக்அப் பண்ணிடுவேன். ஸோ ப்ரிவென்டிவாக நம்மளுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும் என்ன இஷ்யூ இருக்கு, நம்ம என்ன மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்க்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் இது பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சடனாக ஒரு பெரிய எமர்ஜென்சி வந்துச்சுன்னா 3 லட்சம் 4 லட்சம் வைக்கிறதுக்கு ஒரு 50,000-40,000 நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு செக்அப்ல சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அது பண்ணுங்க. அண்ட் கரெக்டான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல இருங்க. வாக்கிங் போங்க, ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போய் அதை கன்சிஸ்டண்டா இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, கரெக்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இருக்க டைம்ல வந்து நான் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட போறேன், பர்கர் சாப்பிட போறேன், ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுத்துக்க போறேன், ஐ லிவ் ஒன்லி ஒன்ஸுங்கிற மாதிரி ஒரு 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 மோட்டோல வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. இப்போ வந்து வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க டைம்ல. ஸோ வந்து கரெக்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கணுங்க அண்ட் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கல, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கல அப்படின்னா அது வந்து இப்போ நீங்க எடுக்கிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட்.
ஸோ உங்களுக்கு இருக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ உங்களுக்கும் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் தான் ஆகும். நம்ம அது சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸ்க்கு செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது என்னன்னு ரிசர்ச் பண்ணி பாருங்க. என்ன மாதிரி பிளான்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றது வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க. ஐ நோ ஐம் டாக்கிங் அபவுட் மணி சேவிங், பட் இதுவும் ஒரு சார்ட் ஆஃப் மணி சேவிங் தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ டூ தட். இன்னொரு டிப் வந்து ஆர்கனைசிங் மை வார்ட்ரோப் அண்ட் மை ஸ்கின் கேர் அண்ட் ஆல் தோஸ் ப்ராடக்ட்ஸ். நான் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸே கிடையாது. நான் எப்படியும் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒர்க் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பிகாஸ் வாட் எவர் நம்ம எவ்வளோ காஸ்ட்லியா எக்ஸ்பென்சிவாகவும் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாலும் அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் நாட் கோனா ஒர்க் அன்டில் யூ ஒர்க் ஆன் யோர் இன்னர் ஹெல்த். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாமல் இது மட்டும் வந்து வெளிக்கு அப்ளிகேஷன் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போட்டு அது சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அண்ட் ஆல்சோ ஸ்டாப் ஸ்பெண்டிங் யோர் மணி ஆன் ஏஸ்தெட்டிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கோங்க. கிளென்சர், சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் அதோட நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து ட்ரீட்மெண்ட்டோ ஆசிட்ஸோ அப்படி இப்படின்னு போட்டு உங்களோட ஸ்கின் பேரியரை வந்து அழிச்சிக்காதீங்க. ஸ்கின் பேரியர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பி ரிப்பேர் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ நிறைய என்ன சொல்றது, உங்களுக்கு நாலேஜ் இல்லாத சில ஆசிட்ஸ்லாம் வந்து வாங்கி ட்ரை பண்ணி உங்களோட ஸ்கின்னை நீங்களே கெடுத்துக்காதீங்க. கையில் இருக்க காசை சேர்த்து சேமிச்சு வைங்க. அண்ட் ஆல்சோ வார்ட்ரோப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணுங்க. என்னோட வார்ட்ரோப் வந்து நிறைய ட்ரெஸ் இருக்கு. எனக்கு பத்துற ட்ரெஸ், பத்தாத ட்ரெஸ், எனக்கு செட் ஆகிற ட்ரெஸ், செட் ஆகாத ட்ரெஸ் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நான் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணேன்னா கீழே போட்டு ஃபுல்லாத்தையும் மடிச்சு வச்சு எனக்கு எதெல்லாம் செட் ஆகுமோ எனக்கு எதெல்லாம் ஃபிட் ஆகுமோ ஃபிட் ஆகிற கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்லையும், ஃபிட் ஆகாத சில இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ்லையும் போட்டு நான் வச்சிருவேன். ஃபிட் ஆகாத எது த்ரிஃப்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துருவேன். அண்ட் ஃபிட் ஆகுறதுலாம் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக சார்ட் அவுட் பண்ணி வச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன ட்ரெஸ் வாங்கணும், என்ன சைஸ்ல வாங்கணும், எனக்கு என்ன மாதிரி ஃபிட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து வாங்குறதுக்கு அது டிசைட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட வார்ட்ரோபை அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து லைக் யூ நோ வாட் ட்ரெஸ் யூ நீட், என்ன ஒகேஷன்ஸ்க்கு எது இல்லை, எது வாங்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு வாங்காம கரெக்டாக பிளான் பண்ணி ஆர்கனைஸ்டாக வாங்கிக்கோங்க. So we are towards the end of the video and these are some of the tips that I follow to save money as a housewife. And நான் ஷேர் பண்ண அந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத காமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Bye.